எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவு கருத்தடை சாதனங்களை பற்றிய விழிப்புணர்வு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கேட்டகரிஸ் இருக்காங்க. இன்னொரு பகுதியினர் பார்த்தீங்கன்னா உண்டான கருவை கலைத்து அபார்ஷனை அடிக்கடி பண்ணுற பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த அபார்ஷன்ஸை நம்ம வர்றதன் மூலமாக அவங்களுக்கு யூட்ரஸ் வீக்னஸ்ஸு, அனீமிக் ஆகுறாங்க, ப்ளீடிங் ப்ராப்ளம் வருது, இரகுலர் பீரியட்ஸ் வருது, அவங்களுக்கு தீட்டு நின்று போகிறது சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். டிஎன்சி ரெக்கரண்ட்டாக பண்ணுறப்ப அந்த எண்டோமெட்ரியல் லேயர் அஃபெக்ட் ஆகலாம். அதனால பின்னாடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூட்ரைன் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பின் விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நாம் எவ்வாறு தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தடை சாதனங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவோம், அதை சந்தேக கண்ணோடு பார்க்குறதும் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கருத்தடை சாதனங்களை யார் யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு தான் நான் சொல்ல வரேன். இதில் 5 வகையான நம்மளுக்கு கருத்தடை சாதனங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா காப்பர் டீ, அதாவது லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி விளக்கங்களை நான் தனியாக சொல்கிறேன். இரண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று கம்பைன் பில்ஸ், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ், இன்னொன்று இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. ஹார்மோனல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலினுடைய கைப்பகுதியில், தொடைப்பகுதியில் நம்ம அந்த இம்ப்ளான்ட்ஸ் வைப்பதன் மூலமாக ஹார்மோன் ரெகுலராக ரிலீஸ் ஆகும். இதனால் அவங்களுக்கு கரு உருவாகிறது தவிர்க்க முடியும். கடைசியாக என்னென்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெரிலைசேஷன், அதாவது டியூபை நம்மளுக்கு துண்டித்து விடுவது. இது பைலேட்ரல் டியூபல் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 வகையான கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு கருத்தரிப்பு வராமல் தடுக்க முடியும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரிஸ்க் என்ன, யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.